பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி அதற்கான பதில் மட்டும் பார்ப்போம். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர். பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். பேராகிராஃபை ரீட் பண்ணியாச்சு. கொஸ்டினை படித்து சால்வ் பண்ணிடுவோமா? மொழியின் முதல் நிலை. சரியான பதில் ஆப்ஷன் டி, பேசுவதும் கேட்பதும். மொழியின் உயிர் நாடி எது? சரியான பதில் ஆப்ஷன் ஏ, பேச்சு மொழி. பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும்? சரியான பதில் ஆப்ஷன் பி, உணர்வுகளை. பேச்சு மொழியின் நோக்கம். சரியான பதில் ஆப்ஷன் டி, கருத்து வெளிப்பாடு. பாஸ், உங்களுக்கான கேள்வி. பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று. கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.